வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பணத்தை விட வாக்காளர்களின் வாக்குரிமையை பெரிதாக மதிக்கும் கட்சி பாஜக. பாஜக நிர்வாகி ராமசீனிவாசன் பேச்சு. கீழ்பாலூர் கிராமத்தில் கன்று விடும் திருவிழா, சீறி பாய்ந்த காளைகள். இனி விரிவான செய்திகள். திண்டிவனத்தில் செய்தியாளர்களுக்கு ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் குழு காப்பீடு பத்திரம் வழங்கும் விழா நடைபெற்றது. திண்டிவனம் ஆர்யாஸ் உணவகத்தில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர்கள் நலசங்கம் சார்பில் செய்தியாளர்களுக்கான குழு காப்பீடு பத்திரம் வழங்கும் விழா நடைபெற்றது. சங்க தலைவர் டி.சி. முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சங்க ஒருங்கிணைப்பாளர் தங்க வேலப்பன், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சங்க செயலாளர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் பெலாக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவருமான பூங்கா பாக்கியராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு குழு காப்பீடு பத்திரம் வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் சங்க பொறுப்பாளர்கள் முல்லைக்குமார், பார்த்த சாரதி, வெங்கடேஸ்வர ராவ், சங்கர் கணேஷ், தாண்டவமூர்த்தி, முருகையன், மோகன், சையத் ரவி, பரத், ரவி, சரண்ராஜ், ஜெயச்சந்திரன், சண்முகம், சுதாமணி, ரவி, பூபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சங்காக்க பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். நிகழ்ச்சியின் முடிவில் துணை செயலாளர் கோகுல்ராஜ் நன்றி கூறினார். ஆலயத்தில் நமது பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கருவூலம் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும், அரசு ஓய்வு திட்டத்தில் இணைக்க வேண்டும். கோவில்பட்டியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் தீர்மானம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு நிர்வாகிகளுக்கு பாராட்டு, உறுப்பினர் அட்டை வழங்குதல் உள்பட முப்பெரும் விழா சத்யபாமா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி மாவட்ட தலைவர் கதிர்வேல் தலைமை வகித்தார். தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் கலந்து கொண்டு கருவூலம் மூலம் ஊதியம் வழங்குதல், ஓய்வூதியம் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவித்தும் கருவூலம் மூலம் ஊதியம், அரசு ஓய்வூதியம் வழங்கிடவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. இதில் மாநில பொதுச் செயலாளர் வேல்முருகன், மாநில துணைத் தலைவர் பழனிசாமி உள்பட மாநில, மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழக அரசின் மின்சார கட்டண உயர்வை கண்டித்து ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழக அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்தும் ரத்து செய்ய கோரியும் வீடுகளுக்கு மின்சாரம் உபயோக அளவீட்டை மாதம் ஒருமுறை கணக்கீடு செய்ய கோரியும் தமிழக அரசிற்கு பட்ஜெட்டில் மத்திய ஒன்றிய அரசின் ஓர வஞ்சனையை கண்டித்தும் தமிழக அரசு மின்சார கட்டணத்தை உடனே வாபஸ் பெற கோரியும் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழக அரசை புறக்கணித்ததை கண்டித்தும் முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருத்தாச்சலம் வட்ட செயலாளர் பாலமுருகன் தலைமையில் வேல்முருகன், ரவி, வட்டக்குழு சீனிவாசன் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் துரை சிறப்புரையாற்றினார். மாவட்ட துணை செயலாளர் குளோப், மாவட்ட குழு நிர்வாகிகள் முருகையன், முருகவள்ளி, மருதுபாண்டி, வேல்முருகன், பூமாலை, பாலசுப்பிரமணியன், இளவரசி, சுகுணா, வினிதா, ராமச்சந்திரன், வீரமுத்து, அண்ணாமலை, இளந்தென்றல் உள்ளிட்ட மாவட்ட குழு நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசின் கொள்கையாலே நிலை குலைந்து நிற்கின்றன. மின்சார கட்டணம் உயர்த்தியதை
மரக்காணம் அருகே பிலாரிமேடு பகுதியில் பாதையில் நிறுத்தப்பட்டுள்ள மழைநீர் வடிகால் கால்வாய் பணியை மழை காலத்தில் பெரும் பாதிப்பை உண்டாக்கும் என கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மரக்காணம் திண்டிவனம் சாலையை 4 வழி சாலையாக அமைக்கும் பணி கடந்த ஒரு ஆண்டாக நடைபெற்று வருகிறது. இச்சாலையின் 2 பக்கமும் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணி திண்டிவனத்தில் இருந்து தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த கால்வாய் அமைக்கும் பணி மரக்காணம் அருகே கந்தாடு ஊராட்சிக்கு உட்பட்ட பிலாரிமேடு கிராம பகுதியில் நிறுத்தப்பட்டு உள்ளது. இப்பகுதியில் கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் போது வடிகால் கால்வாய் வழியாக பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்த மழைநீரானது பிலாரிமேடு கிராமத்தில் புகுந்து விட்டது. இதனால் அந்த கிராமமே மழைநீர் வெள்ளத்தில் சிக்கி பெரும் அவதிப்பட்டனர். இதனால் பாதையில் நிறுத்தப்பட்டுள்ள மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணியை பிலாரிமேடு கிராமத்தில் இருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்திற்காவது தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுவரையில் பாதையில் நிறுத்தப்பட்டுள்ள மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணியை சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் துவங்கவில்லை. இந்த நிலையில் பருவமழை காலம் துவங்க சில வாரங்கள் மட்டுமே உள்ளது. இப்பகுதியில் பருவமழை துவங்கினால் அதிகப்படியாக வரும் வெள்ளை நீரானது பிலாரிமேடு கிராமத்தில் புகுந்து பெரும் பாதிப்பை உண்டாக்கும் என அப்பகுதி பொதுமக்கள் அச்சத்துடன் கூறுகின்றனர். இந்நிலையில் பாதையில் நிறுத்தப்பட்டுள்ள பணியை திண்டிவனம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் வரும் பருவமழை காலத்தில் இப்பகுதி பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக பணியை துவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கூறினார். அப்போது அங்கிருந்து அதிகாரிகள் அரசு அறிவித்த ஒப்பந்தத்தின்படி இதுவரையில்தான் கால்வாய் பணி அமைக்க முடியும், இதனால்தான் இப்பணியை மேற்கொண்டு செயல்படுத்தவில்லை, இருந்தாலும் பருவமழை காலத்தில் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தனர். நாங்கள் கொடுக்கும் பணத்தை விட வாக்காளர்களின் வாக்குரிமை பெரிதாக மதிக்கும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. திண்டிவனத்தில் பாரதிய ஜனதா நிர்வாகி ராம சீனிவாசன் பேச்சு. திண்டிவனம் அடுத்த கூற்றடிப்பட்டில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மத்திய அரசின் சாதனைகள் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் கலந்து கொண்டு மத்திய அரசின் சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடையே சிறப்புரை ஆற்றினார். அப்பொழுது அவர், இப்பொழுதெல்லாம் பொதுமக்கள் இடைத்தேர்தல் வராதா என்று ஏக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்ற அவல நிலை திமுக உருவாக்கி உள்ளது. ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்யும் திமுக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் பொழுது நாட்டில் 15 மாநிலங்களில் முதல்வராக ஆட்சி செய்யும் பாஜகவால் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முடியாதா என்று கேள்வி எழுப்பிய அவர், பணமே பாஜக ஆட்சி செய்யும் நாசில் அச்சடிக்கிறார்கள் என்று பேசிய அவர், நாங்கள் ஏன் பணம் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் கொடுக்கும் பணத்தை விட வாக்காளர்களின் வாக்குரிமையை பெரிதாகவும் மதிக்கும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்றும் கூறினார். பெருமக்களுக்கும் சொல்லுங்க. காஷ்மீர்ல இருந்து கூடியிருக்கும் ஆட்சி 1 நம்பர் ஆட்சி பொதுச் செயலாளர் திமுக வேட்பாளர் நன்றி சொல்லி வெற்றி பெற்றவர்கள் தான் நன்றி சொல்லி வருவாங்க. வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, தொகுதி பக்கமே வர மாட்டாங்க. ஜெயிச்சவனே தொகுதி பக்கம் வர்றதில்லை. கீழ்பாலூர் கிராமத்தில் முதலாம் ஆண்டு கன்றுவிடும் திருவிழா. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழ்பாலூர் கிராமத்தில் முதலாம் ஆண்டு கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் காளைகள் சீறிப்பாய்ந்து ஓடின. இதில் இளைஞர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இதில் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த காளைகள் வீதியில் சீறிப்பாய்ந்து ஓடின. கன்றுவிடும் விழாவை காண மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இளைஞர்கள் குவிந்தனர். மேலும் இவ்விழாவானது கீழ்பாலூர் கிராம ஊர் முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் மற்றும் இளைஞர்களும் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் கடலாடி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் நடமாடும் மருத்துவ குழுவினரும் 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்களும் தயார் நிலையில் இருந்தனர். சீறி பாய்ந்த காளைகள் இலக்கை ஈட்டிய கன்றுகளுக்கு முதல் பரிசு ரூபாய் 31,000, இரண்டாவது பரிசு ரூபாய் 25,000 மற்றும் மூன்றாவது பரிசு ரூபாய் 20,000 உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் கீழ்பாலூர் கிராம ஊராட்சி பிரதிநிதிகளும் பொதுமக்களும் இளைஞர்களும் விழா குழுவினரும் பலர் கலந்து கொண்டனர்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் சுப்பிரமணியன், சிவகுமார், கலசப்பாக்கம் யூனியன் சேர்மன் அன்பரசி, ராஜசேகர், மாவட்ட பிரதிநிதி கடலாடி முருகையன், கீழ்ப்பாளூர் கவுன்சிலர் தணிகை மலை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாணிக்கம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அள்ளியந்தல் கிராமத்தில் டாக்டர் அப்துல் கலாம் நினைவஞ்சலி கூட்டம், பஞ்சாயத்து தலைவர் பூமி முருகன் பங்கேற்றார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் அள்ளியந்தல் கிராமத்தில் டாக்டர் அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பில் அப்துல் கலாம் அவர்களுக்கு இக்கூட்டம் அப்துல் கலாம் நற்பணி மன்றத்தின் தலைவர் தயாளன் தலைமை தாங்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நில உரிமை மீட்பு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ரமேஷ் முன்னிலை வகித்தார். நற்பணி மன்றத்தின் கௌரவ தலைவர் தீபாஞ்சான் அப்பாதுரை அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக அள்ளியந்தல் ஊராட்சி மன்ற தலைவர் பொம்மி முருகன் பங்கேற்று டாக்டர் அப்துல் கலாம் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, கல்வி உபகரணங்களை வழங்கி சிறப்புரை ஆற்றினார். அப்பொழுது ஊராட்சி மன்ற தலைவர் பொம்மி முருகன் பேசுகையில், அனைத்து மாணவர்களும் நன்றாக படித்து அப்துல் கலாம் சாதனையைப் போல மாணவர்களும் அவர் வழியில் வளர்ச்சி பெற வேண்டும் என்றும், பெற்றோர்களின் கனவுகளை நிறைவேற்றும் வகையில் மாணவர்கள் நல்ல முறையில் படித்து அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி மட்டுமே ஒரு சிறந்த ஆயுதம் என்றும், அப்துல் கலாம் போல அள்ளியந்தல் கிராமத்தில் மாணவர்கள் படித்து பல்வேறு சாதனைகளை படைத்து நமது கிராமத்திற்கு நற்பெயர் சேர்க்க வேண்டும் என்றும், டாக்டர் அப்துல் கலாம் ஆற்றிய பணிகள் பற்றியும் அவருடைய சாதனைகளை பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் செயலாளர் கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிந்து, குமரேசன், சதீஷ், அசோக், அலெக்ஸ், விக்ரம், தினேஷ், முருகன், எழில்மாறன் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளும், டாக்டர் அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் நிர்வாகிகளும், ஊர் பொதுமக்களும், இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக நற்பணி மன்றத்தின் கௌரவ தலைவர் ராஜேஷ் நன்றி உரை ஆற்றினார். அப்துல் கலாம் சார்பாக வீர வணக்கம் செலுத்துகிறோம். வரலாறு படைத்த அடுத்த நகர்வை நோக்கி உள்ளாட்சி தேர்தலில் தியாகராஜர் பாலிடெக்னிக் மற்றும் சோனா கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. தியாகராஜர் பாலிடெக்னிக் மற்றும் சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் நிர்வாக இயக்குனர் மற்றும் பெங்களூர் பக்குல் ராக் கேபிட்டல் சிஇஓ மனோஜ் ஷெனாய், சேலம் கோபி மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் அசோக் குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். சோனா கல்வி குழுமத்தின் தலைவர் வள்ளியப்பா மற்றும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். கல்லூரியின் துணைத் தலைவர்கள் சொக்கு வள்ளியப்பா, தியாகு வள்ளியப்பா ஆகியோர் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றை பற்றி தெளிவாக எடுத்துரைத்து மாணவர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினர். தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கார்த்திகேயன் மற்றும் சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் GM காதர் நவாஸ், கல்லூரியின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி, புதுமையான கற்றல் முறைகள், கல்லூரி பெற்ற சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விருதுகள், மாணவர்களின் சாதனைகள், கல்லூரியின் தொலைநோக்கு திட்டங்கள் மற்றும் கல்வி உதவித்தொகைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இக்கல்லூரியில் வழங்கப்படும் எண்ணற்ற வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி தாங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் வாழ்த்தினார். கல்லூரியின் தலைவர் வள்ளியப்பா பேசுகையில், கடந்த 67 வருடங்களாக ஒழுக்கத்துடன் கூடிய சிறப்பான கல்வியை இக்கல்லூரி வழங்கி வருகிறது என்று கூறினார். மேலும் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் உலகளவில் சிறந்த தொழில் முனைவோர்களாகவும் முன்னணி தொழில் நிறுவனங்களில் உயர் பதவிகளிலும் வாழ்வில் உயர்ந்த நிலையில் உள்ளனர் என்பதை சுட்டிக்காட்டினார். புதிதாக சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்கள் இக்கல்லூரியில் உள்ள நவீன தொழில்நுட்ப வசதிகளை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்வில் மேன்மேலும் வளர்ந்து கல்லூரிக்கும் பெற்றோருக்கும் நற்பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்று வாழ்த்தினார். இவ்விழாவில் சோனா தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் டாக்டர் செந்தில்குமார், 1500க்கும் மேற்பட்ட முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்,
தங்கள் பெற்றோருடன் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பணத்தை விட வாக்காளர்களின் வாக்குரிமையை பெரிதாக மதிக்கும் கட்சி பாஜக. பாஜக நிர்வாகி ராமசீனிவாசன் பேச்சு. கீழ்பாலூர் கிராமத்தில் கன்று விடும் திருவிழா, சீறி பாய்ந்த காளைகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.